வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நேரில் பார்க்குறேன். அதாவது ஒரு புதுசாக ஒரு ஆள் ஆட்சி அமைக்க வராருன்னா இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க. அதாவது உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக பாராட்டணும். நாங்கள் எந்தவித இடையூறும் தரமாட்டோம்னு சொல்லிட்டார். இப்போது இந்த அண்ணன் திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவர் 2 சீட் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே தளபதி என்ன சொன்னார்னா, விஜய் அவர்கள் இந்த மாதிரி நாங்கள் ஆட்சி வந்தால் ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு வேற சொன்னார். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, ஆட்சியில் பங்கீடு 8 சீட்டு கொடுத்துட்டாங்க, அவ்வளோ பேசிட்டு இருந்தீங்களே. அதாவது ஒரு மனுஷன் ஆட்சிக்கு அந்த ஆள் என்னதான் பண்ணுறாருன்னு பாருங்களையா. இதில் என்னையா உங்களுக்கு பிரச்சனை? எல்லாரும் ஆளுக்கு ஜவு மாதிரி இருக்குன்னு ஒரு ஒரு இளைஞன் ஆட்சிக்கு வரவே கூடாதா? ஆண்ட கட்சியே தான் வந்துட்டு இருக்கணுமா? ஆண்ட ஆட்டிலே தான் சுரண்டிட்டு இருக்கணுமா? இதுக்கு நீங்கெல்லாம் துணை போகணுமா? தயவு செய்து ஒரு நல்ல முடிவை எடுத்து ஒரு 6 மாசம் பாருங்க. அவர் ஸ்டாலின் ஐயா சொன்ன மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வரணும்னா என்னன்றது ஸ்டெப் எடுங்க. அதை விட்டுட்டு என்னங்க இப்படி பண்றீங்க? இந்த கம்யூனிஸ்ட்ன்ற பேர்ல 2 பேர் இருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே தேர் நாட் ரியல் கம்யூனிஸ்ட். கார்ல் மார்க்ஸை படிச்சிருக்காங்களா? எங்கெல்ஸ்னா என்னன்னு தெரியுமா? மார்க்சிசம் படிச்சிருக்காங்களா? என்ன லெனின் பத்தி தெரியுமா ஏதாவது? ஒருத்தங்க ஆட்சி அமைச்சா அதுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? பாவங்க, தப்புங்க. நம்ம தமிழக மக்கள் சில நேரத்தில் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது கரெக்டாக கொடுக்குறதே ஒரு 118 120 சீட்டு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதில் லைட்டாக எப்படி ஓகே ரைட் சரி நடந்து முடிஞ்சிச்சு. பெரும்பான்மை மெஜாரிட்டி எடுத்திருக்காரு. காங்கிரஸ் இப்போ 5 சீட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 115 ஆயிடுச்சு. இன்னொரு 3 சீட்டு கொடுங்கல ஐயா. ஏயா பழைய பழப்பெருச்சாலையில் தான் தூக்கி கிடாச்சிட்டாங்கல்ல மக்கள். இனிமேல் கொஞ்சம் புதுசா யோசிங்க, புதுசா சிந்திங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.